பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு பிரசனம் உங்களை தொட்டு பலப்படுத்தட்டும். ஒரு சம்பவத்தில் பார்க்கிறோம். ஏசப்பா ஒரு படவில் போவதற்கு ஏறுகிறார். அவர் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசப்பா எங்கே போகிறாரோ முதலாவது அவர் போன போது அவர் பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு நன்மையான ஆசைகள் கடந்து வரும். அவரை தான் முன்னாடி வைக்கணும். சின்ன விஷயமா பெரிய விஷயமா அவரை வைக்காமல் எதையும் நீங்கள் செய்யாதீங்க. இங்கே பாருங்கள், அவர் படவில் ஏறின உடனே அவருடைய சீஷர்கள் பின் சென்று ஏறினார்களாம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தாராம். ஏசப்பா இருக்கட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், ஒருவேளை ஏசப்பாவை நம்பி நீங்கள் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா? ஏசப்பாவை நம்பி ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் போயிருக்கிறீங்களா? ஏசப்பாவை நம்பி ஒரு வேலைக்கு போயிருக்கிறீங்களா? ஏசப்பாவை நம்பி காலேஜ் போயிருக்கிறீங்களா? ஏசப்பாவை நம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்களா? ஏசப்பாவை நம்பி ஒரு காரியத்தில் நீங்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அது நிமித்தமாக சில சோர்வுகள் போராட்டங்கள் வருதா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த இடத்துல கூப்பிடுங்க. அப்பா இயேசுவே, ரட்சகரே, அவரை கூப்பிடுங்க. தெய்வமே எனக்கு உதவி செய்யும் அவரை கூப்பிடுங்க. பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் நம்பி அவங்க போனாங்க. ஆனால் அவங்க போன படவு அலைகளால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரும் தெரியாக இருந்தாராம். உங்கள் பிஸ்னஸில் பெரும் கஷ்டம் வந்துருச்சா? குடும்பத்தில் பெரும் கஷ்டம் வந்துருச்சா? நஷ்டம் வந்துருச்சா? பிஸ்னஸில் நஷ்டம் வந்துருச்சா? வேலையில் பெரும் கஷ்டம் வந்துருச்சா? நஷ்டம் வந்துருச்சா? உறவுகளில் பெரிய கஷ்டம் வந்துச்சா? நஷ்டம் வந்துச்சா? ஸ்டடீஸில், காலேஜில், ஸ்கூலில், இல்லை மற்ற காரியங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்துச்சா? நஷ்டம் வந்துச்சா? நீங்கள் கர்த்தரால் போனது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவர் தான் எழுப்பணும். ஏசப்பாவால் நீங்கள் போனது உண்மைன்னு சொன்னால் ஏசப்பா தான் நீங்கள் எழுப்பணும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பாவை கூப்பிடுங்க. எந்த மனுஷனையும் கூப்பிடாதீங்க. ஊழியர்களை கூப்பிடாதீங்க. நீங்கள் ஒரு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்களா, அதில் கஷ்டம் வந்துச்சா ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார். பாருங்கள், அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, எங்கே பாருங்கள், ஏசப்பாட்ட வராங்க. ஏசப்பாட்ட வந்து அவரை எழுப்புகிறாங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாங்க. எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா? உடனே ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க அப்படித்தானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, பலவிதமான இன்னல்களும் சோதனைகளும் நெருக்கங்களும் எனக்கு வந்தபோது முன்பெல்லாம் யார்ட்டையாவது நான் சொல்லுவது எனக்கு பழக்கம். யார்ட்டையாவது சொல்லி புலம்புவது ஒரு பழக்கம். புலம்பாமல் என்னோட இருக்கவே முடியாது. யார்ட்டையாவது சொல்லணும், சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 10 பேர் சொல்லணும் அப்படின்ற மைண்ட் வச்சுருந்த காலம் இப்போ தான் தூக்கி போட்டாச்சு. கர்த்தராச்சு நானாச்சு, நானாச்சு கர்த்தராச்சு, முழுமையாக அவட்டையே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமா போயிடுச்சு. இயேசுவின் நாமத்தினால அற்புதமான ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன், பலத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன், அற்புதங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நெருக்கங்களை கர்த்தர் அழித்து போட்டார். என்னுடைய வேதனைகளை கர்த்தர் அழித்து போட்டார். என்னுடைய கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டார். நான் அவரை பார்த்து, அப்பா எனக்கு உதவி செய்யும், அவரை நம்பி எனக்கு அற்புதம் செய்யும், அவரோடு கூட வந்து அப்பா நீ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி மன்றாடுறது நிமித்தமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடிந்தது. இங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். ஏசப்பா சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுறீர்கள் என்று கர்த்தர் கேட்கல. ஏன் பயப்படுகிறீர்கள்? பிரச்சனை கண்டினியூஸ் தான் போயிட்டுருக்குது. ஒரு பிரச்சனை உங்களை கண்டினியூவாக போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை உடனே முடிச்சிடுங்க. ஏசப்பா கூப்பிடுங்க. அப்பா நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்கள் எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பா. ஏசப்பா கூப்பிடுங்க. அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உடனே உடனே ரொம்ப நாளெல்லாம் ரொம்ப நேரம்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எழுந்து காற்றை, பிரச்சனை, பாடுகளை, உபத்திரவங்களை, கடனை, கஷ்டங்களை, எல்லா வேதனைகளை, பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஒரே செகண்டில் அவர் அதட்ட முடியும். அதட்டினால் மிகுந்த அமைதல் உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸை கர்த்தர் இப்போ கொடுக்குறேன். நீங்கள் ஏசப்பா கூப்பிடுங்க, ஏசப்பா கூப்பிடுங்க, ஏசு ரட்சகரை கூப்பிடுங்க.
அங்கே பாருங்கள், ஏசப்பாட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பா, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும். அந்த நடந்து கொண்டிருக்கிற இயற்கை சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற விசேஷ அபிஷேகத்தை தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை கொடுத்துருக்கிறதுனால அழகாய் இரட்சகர் எழுந்திருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, நாம் கூட அநேக விஷயங்கள் அற்ப விசுவாசிகளாக இருந்தோம். இன்றைக்கி அன்பரின் பிள்ளைகளாக இருக்க ஒப்பு கொடுப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏசப்பா, நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கிட்டு நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.